தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம், மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம், இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகு வனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. தூளியாடும் நாள் தொடங்கி தாலி சேரும் நாள் வரைக்கும் அன்பு தேடி போகிறோம் சிலராலே. கண் எறிந்த காதலாலே கல் விழுந்த ஏரி போலே ஆன நெஞ்சம் மாறுமோ சில நாளே. முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்க மந்திர ஜாலம். ஆயிரம் பூக்கள் சிலரது வார்த்தையிலே, ஆயிரம் தேள்கள் சிலரது பார்வையிலே. கதிர் வந்ததும் நம்ம ஒளிஞ்சுக்கிட்டு இவங்க ரொமான்ஸ் எப்படி இருக்குன்னு மறைஞ்சிருந்து பார்க்கலாம். என்ன பண்ண? நல்லா
விடாதீங்க சார், விடுங்க. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? சார், இங்க குறிஞ்சி பார்க்ல ஒரு பொண்ணை கத்தியால குத்திட்டாங்க. ஆமா சார், நாங்க புடிச்சு வச்சிருக்கோம். வந்து அரெஸ்ட் பண்ணுங்க சார். சீக்கிரம் வாங்க சார். வாங்க சார், புடிச்சு வச்சிருக்கோம். அப்படி என்ன முக்கியமான விஷயமா இருக்கும்? அருணா கூட அவளோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்கதா சொன்னாங்க. ஒன்றும் புரியலையே. சரி, என்னன்னு போய் தான் பார்ப்போம். டாக்டர், அருணாக்கு இப்போ எப்படி இருக்கு? சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தோன்னே மயக்கம் வரும். இது ஒரு விதமான பலவீனம். மற்றபடி பயப்படும்படியாக ஒன்றும் இல்லை. காயம் பெருசா இல்லை. கட்டு போட்டிருக்கோம், இன்ஜெக்ஷனும் போட்டிருக்கோம். கொஞ்ச நேரத்தில் கண்ணு முடிச்சிருவாங்க. ஷீ இஸ் நார்மல். ஓகே டாக்டர். கதிர் தானே கூப்பிடுறாரு. இந்த டென்ஷன்ல அவரை வேற மறந்துட்டோண்டி. அட்டன் பண்ணி பேசு. ஹலோ ஹலோ அருணா, ஏங்க முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்க. உங்களை பார்த்தா ஆளே காணோம். நான் அருணா இல்லைங்க, அருணாவோட ஃப்ரெண்டு மீனா பேசுறேன். நாங்க எல்லாரும் உங்களுக்காக தான் பார்க்ல காத்துட்டு இருந்தோம். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, அப்படியா? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையே? வேற ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வேற ஒன்றும் ஆபத்து இல்லையே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, நான் அங்கே வரேன்.
கண்ணு முழிச்சிட்டியாமா? என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வெளியே நிக்கிறாங்க, நான் போய் கூப்பிடுறேன். உங்க ஃப்ரெண்டு கண்ணு முழிச்சிட்டாங்க, நீங்க போய் பாருங்க. அருணா, சின்ன காயம்தானா, ஒன்றும் பயப்பட வேணாம், டாக்டர் சொல்லிட்டாரு. அப்புறம் அருணா, கதிர் ஃபோன் பண்ணாரு. நீ என்ன சொன்ன? நடந்ததை தான் நீ சொன்ன. ஐயோ, அப்போ இங்க வந்துருவாரே. வந்தா என்னடி? ஏமா உன்னதான் கத்தியால குத்த வந்தானா? ஆமா சார். யாருமா அவன்? எதுக்காக உன்னை குத்த வந்தான்? எனக்கு தெரியல சார். நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு அவன் என்ன அட்டாக் பண்ண வந்தான். ஏமா அவன் உனக்கு தெரியுமாமா? அவனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை சார். ஏமா பயப்படுற? எதுவா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லு. அப்பதான் அந்த பையன் மேல எங்களால ஆக்ஷன் எடுக்க முடியும். யாருமா அந்த பையன்? இல்ல சார், எங்களுக்கு தெரியாது. ஏதோ நடந்திருக்கு, எல்லாருமா சேர்ந்து மறைக்கிறீங்க. இது சரிபடாது. ஏமா உங்க அப்பா அம்மா பேரை சொல்லு. சொல்லுமா, நீ எங்க இருக்க? வீடு அட்ரஸ் என்ன? டீட்டெயில சொல்லுமா. எல்லா டீட்டெயிலும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் சார். அவ பேர் அருணா. இவ அசிஸ்டன்ட் கமிஷனர் ரேணுகா மேடமோட பொண்ணு. என்னம்மா சொல்றீங்க? ஆமா சார். ஏம்மா நீங்க ரேணுகா மேடத்தோட பொண்ணா? ம். சாரிம்மா, நான் இப்பவே இன்ஸ்பெக்டருக்கு தகவல் சொல்லிடுறேன். டேய் சொல்றா, எதுக்குடா அந்த பொண்ணை கொல்ல வந்த? ஹேண்டிகேப்டா இருக்கிறேன்னு பிரச்சனையா இருக்கக்கூடாதுன்னு பொறுமையா விசாரிக்கணும்டா உன்னை. டேய் நீ எனக்கு கோஆபரேட் பண்ணதான் நல்லது. என்னடா படிச்சிருக்க? லா டிஸ்கண்டினியூ. ஓ அதான் அழுத்தமா இருக்கே நீ. எதுக்குடா அந்த பொண்ணை கொல்ல போன? நான் அந்த பொண்ணை கொல்ல தான் வந்தேன். மிஸ் ஆயிட்டா. முடிஞ்சா எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளுங்க. ஏய் உன்னை நான் கேள்வி கேட்டா நீ எனக்கு வேலை சொல்றியா? இப்ப நீ சொல்லல சொல்றா. ஏய் யோ ஏட்டே சொல்லியா? யோ இவன் வாயே திறக்க மாட்டறான். அந்த பொண்ணை விசாரிச்சியா? விசாரிச்சேன் சார். என்ன சொன்னா? லவ் மேட்டர் தானே? இல்ல சார், அந்த பொண்ணு அக்யூஸ்ட முன்ன பின்ன பார்த்ததே இல்லையா சார். யோ போய் சொல்லுவாளுங்க அவளுங்க. யோ உள்ள தள்ளி 2 மேட்டியா அப்பதான் உண்மையை சொல்லுவா. அது நம்மளால முடியாது சார். அந்த பொண்ணு ஏசி ரேணுகா மேடத்தோட பொண்ணு. யோ என்னையா சொல்ற? நீங்க அந்த ஹாஸ்பிட்டல் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பா இருங்க. நான் மேடத்துக்கு போன் பண்ணி அந்த விஷயத்தை சொல்லிடுறேன். எஸ் சார். ஏய் மாவன பெரிய இடத்துல கை வைக்கிற நீ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வருவாங்க. வாயால கேள்வி கேட்க மாட்டாங்க. உன் உயிர் மிஞ்சிதான் படுறா.
சிஸ்டர் இங்க அருணாங்கிற பேஷண்ட். இப்படியே போங்க. அருணா என்னாச்சு உங்களுக்கு? இந்த அளவுக்கு யார் அவ? உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? உங்களை ஒருத்தன் கொலை பண்ண வந்தாங்கிறதே என்னால நம்ப முடியல அருணா. அப்படி யாரும் உங்களுக்கு எதிரி இருக்க முடியும்? போன்ல உங்களை பத்தி தகவல் சொன்னதும் நான் பயந்துட்டேன் அருணா. ஐம் ஆல்ரைட் கதிர், நீங்க பதட்டப்படாதீங்க. யார் அவனு சொல்லுங்க. அவன் உங்களுக்கு தெரியுமா? அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. அவன் எதுக்காக என்னை கத்தியால குத்த வந்தான்னு தெரியாது. மீனா தான் என்னை அலர்ட் பண்ணான். இல்லனா அவன் என்ன குத்தி இருப்பான். ஓ மை காட், நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்காருண்ணா. நீங்க தைரியமா இருங்க, இனிமே உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நான் உங்க கூடவே இருப்பேன். ஹலோ, சொல்லுங்க கதிரவன். குட் மார்னிங் மேடம். என்ன விஷயம்னு சொல்லுங்க கதிரவன். ஒன்றும் இல்லை மேடம், அது வந்து உங்கள் பொண்ணை கத்தையில் குத்துட்டா மேடம். வாட்? என்ன சொல்றீங்க? ஆமாம் மேடம், இப்போ ஹாஸ்பிட்டல் தான் இருக்காங்க மேடம். இப்போ அவன் ஸ்டேஷன்ல தானே இருக்கான்? ஆமாம் மேடம். அங்கேயே லாக்அப்ல வைங்க. நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு நேரா அங்க வரேன். எஸ் மேடம். அருணாவுக்கு என்னாச்சு? சீக்கிரம் போங்க, நான் சொல்றேன். சொல்லு அருணாவுக்கு என்னாச்சு? அருணாவுக்கு உடனே ஃபோன் போடு. உங்க அம்மா தான் நீ கால் பண்றாங்க. சரி. அருணா, நான் அம்மா பேசுறேன். மேடம், நான் அருணோட ஃப்ரெண்டு மீனா பேசுறேன். அம்மா, போன் அவகிட்ட குடுமா, நான் அருணா கிட்ட பேசணும். சாரி மேடம். டாக்டர் அருணா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதான் அருணா என்ன பேச சொன்னா. சரி, அருணாக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா மேடம். சரி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கேங்கிறத நீ அருணா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. அவளை தைரியமா இருக்க சொல்லு. நான் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே மேடம். கொஞ்சம் சீக்கிரமா போங்க. எப்படி இருக்கா அருணா? ஓகே ஓகே, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. நீங்க சீக்கிரம் போங்க. உங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்களா? ஐயோ, என்னடி சொல்ற? ஏய், என்னடி ஆச்சு? கதிர், நீங்க ஆபீஸ்க்கு கிளம்புங்க. என்னது? உங்களை இந்த நிலைமையில விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போறதா? ப்ளீஸ், சொன்னா கேளுங்க கதிர். பரவாயில்ல அருணா, நான் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி லீவ் சொல்லிக்கிறேன். நீங்கள் குணமாகி டிஸ்சார்ஜ் ஆகணும். அதுக்கப்புறம் நானே உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போகிறேன். ஐயோ வேண்டாம் கதிர், இப்போதான் நீங்களே மறுபடியும் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. இந்த நிலைமையில நீங்கள் லீவ் கேட்டால் அது நல்லா இருக்காது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என் கூட இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன். பரவாயில்ல அருணா, ஹாஸ்பிட்டலில் பில் செட்டில்மெண்ட் எல்லாம் இருக்கே, அதெல்லாம் என்னன்னு பார்த்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போகிறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் கதிர், எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் கிளம்புங்க.
என்னால உங்க வேலைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நான் சொல்றத கேளுங்க. ஏய் சொல்லு மீனா. ஆமா கதிர், நாங்க பாத்துக்கிறோம். நீங்க புறப்படுங்க. ஈவினிங் வேணும்னா வந்து பாருங்க. இந்த நிலைமையில் உங்களை விட்டுட்டு போகிறது எனக்கு மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. நீங்க இங்க இருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு கதிர். சரி, நான் கிளம்புறேன். ம். முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்களே. அத பத்தி நாம அப்புறமா பேசலாமே. சரி அருணா, அப்போ நான் கிளம்புறேன். ம். தூரல் போடும் வானம் போல வாழ்வின் நிகழ்வுகளே. காயப்போடும் துணிகளில் கூட சாயம் போகும் அது போல் உறவுகளே. பெரிதாய் தெரியும் ஒரு புயலின் ஆர்ப்பாட்டம். மெலிதாய் மலரும் கருங்குயிலின் பூபாலம். இரண்டும் ஒன்றாய் உலவும் அழகுவனம். சுந்தரகாண்டம், இது சுந்தரகாண்டம். மனதுகள் தோறும் எங்கு மந்திர ஜாலம். முகமெல்லாம் குறுநகை, அகமெல்லாம் பெரும் பகை. காய்களை நகர்த்தினால் சரியுமோ பெரும் படை. இசையோ கொஞ்சம் அசையோ கொஞ்சம் இணைந்தே தோன்றும் அழகிய நந்தவனம்.